நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். இன்று 22/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி 7 திங்கட்கிழமை. வளர்பிறை த்விதியை திதி காலை 10:46 மணி வரை, அதன்பின் திருதியை திதி. பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 4:07 மணி வரை, அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம். மரண அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் காலை 10:33 மணி வரை ரிஷபம், அதன்பின் மிதுனம். பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:31 மணி. அஸ்தமனம் மாலை 5:53 மணி. சந்திர உதயம் காலை 8:14 மணி. அஸ்தமனம் இரவு 8:05 மணி. மேஷம் ராசி என்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நினைத்ததை நடத்தி ஆதாயம் காண்பீர். பண நெருக்கடி விலகும். வெளிவட்டாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும். ரிஷபம் ராசி என்பர்களே, தடை விலகும் நாள். வேலைகளில் இன்று காலை வரை இழுபறி இருக்கும். நெருக்கடிக்கு ஆளாவீர். அதன்பின் நிம்மதி உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும். நேற்றைய நெருக்கடி நீங்கும். உழைப்பாளருக்கு வேலை சுமை குறையும். மிதுனம் ராசி என்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். காலை வரை வேலை நடக்கும். அதன்பின் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மனக்குழப்பம் தோன்றும். வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். உழைப்பாளருக்கு வேலை பளு அதிகரிக்கும். வாகன பயணத்தில் நிதானம் தேவை. கடகம் ராசி அன்பர்களே, அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பணவரவு திருப்தி தரும். உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் நினைப்பது நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உடல்நிலை சீராகும். உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும். எதிரி தொல்லை விலகும். வியாபார போட்டியாளர் சமாதானம் பேசுவர். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சிம்மம் ராசி என்பர்களே, சாதகமான நாள். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த தகவல் வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மறையும். உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். முயற்சியில் எதிர்பாராத தடை ஏற்படும். நினைத்ததை சாதிப்பீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரிகள் தங்களிடம் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். உதவி புரிவதாக சொன்னவர் தேடி வருவார். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். திடீர் பயணம் ஏற்படும். செயல்கள் லாபமாகும். பணவரவு திருப்தி தரும். நீங்கள் ஈடுபடும் வேலையில் லாபம் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். விருச்சிகம் ராசி என்பர்களே,
திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த வரவு வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் வேலை லாபமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். புதிய முயற்சி லாபம் தரும். உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும். பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடி தோன்றும். தனுசு ராசி என்பர்களே, உங்கள் நிலை உயரும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். எடுக்கும் முயற்சி வெற்றியடையும். வரவு அதிகரிக்கும். மனக்குழப்பம் விலகும். வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சனை தீரும். வருமானம் அதிகரிக்கும். விருப்பம் பூர்த்தியாகும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர். உறவினர் ஆதரவு கிடைக்கும். மகரம் ராசி என்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். செயல்களில் சங்கடமும் தடைகளும் தோன்றும். வரவை விட செலவு அதிகரிக்கும். காலை வரை வேலைகளில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பிறகு முன்னேற்றம் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். வெளியூர் பயணத்தில் நிதானம் அவசியம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலும் இன்று இறங்க வேண்டாம். வாகன பயணத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி என்பர்களே, காலை வரை உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் வரும். அதன் பிறகு திடீர் செலவு ஏற்படும். கையிருப்பு கரையும். வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். நண்பர்கள் உதவியால் எடுத்த வேலை நடக்கும். மீனம் ராசி என்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். பிறரை அனுசரித்து சென்று வேலைகளை முடித்துக் கொள்வீர். பண நெருக்கடி நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். தொழிலாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் வேலைபளு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பு உயரும்.